ஓகே, நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கம்னா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு ஏற்கனவே 10 தடவை கல்யாணம் ஆன மாதிரி ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அப்படின்னு போடுறது. பொங்கல் அன்னைக்கு வந்து பார்த்தா ஹாப்பி பொங்கல்னு வந்து பார்த்தோன்னா வீட்டில் யாரும் இல்லாதப்போ நம்ம கத்துறது. இது மாதிரி நம்ம பண்ணுறது தான். அதில் ஒன்று நியூ இயர் அப்போ வந்து ஒன்று பயங்கரமாக பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் யுவர் ரெசல்யூஷன் டா அப்படின்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாய கண்ணாடி. ஓகேவா? இது மேலே கையை வச்சு இந்த வருஷம் நான் இதை பண்ண போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது நடக்குமா நடக்காதா அப்படின்றத வந்து அண்டாகாசம் ஏ வச்சு நாங்க வந்து ப்ரிடிக்ட் பண்ண போறோம். ஓகேவா? ஓகே, லக்ஷ்மி கையை மேலே வையுங்க. லக்ஷ்மி சொல்லுங்க, என்ன ரெசல்யூஷன் எடுக்க போறீங்க? சாப்பாடு கொஞ்சம் கம்மியா சாப்பிடணும். சாப்பாடு அவங்க கம்மியா சாப்பிடணும் சொல்றாங்க. நடக்குமா நடக்காதா? வாய்ப்பில்லை ராஜா. ஆர்த்தி வாங்க. எனக்கு ஆப்போசிட்ல இருக்கிற 3 சீனியர்ஸ் மாதிரி நெக்ஸ்ட் இயர் விஜய் டிவில மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆக போறேன். நடக்குமா நடக்காதா? நடக்குமா நடக்காதா? வாய்ப்பில்லை ராஜா. ரெட் வந்திருக்கு. ஏன்னா நீங்க சொன்னதே வந்து பார்த்தனா அந்த கிளாஸ்லயே வந்து தப்பு. அங்க இத இப்படி சொல்லுங்களேன், நான் அடுத்த வருஷம் பெரிய செலிபிரிட்டியா இருப்பேன்னு சொல்லுங்களேன். என்ன நடக்குன்னு பாப்போம். சொல்லுங்க. நான் அடுத்த வருஷம் ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆக போறேன். இப்ப பாருங்க, prediction ப்ளீஸ். ஓகே, ஷில்பா ப்ளீஸ். எல்லா மாசமும் விஜய் டிவில ஏதாவது ஒரு ஷோ பண்ணணும். அண்டகாகாசம் மறுபடியும் ஒரு 3 தடவையாவது பண்ணணும். பயங்கரமான நடக்கும். கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா?